சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொங்கல் பண்டிகை ஏன் இத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறது தெரிந்து கொள்வோமா? பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் பண்டிகையாகும். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. முதல் தினமான போகி பொங்கல் குடும்பத்திற்கானது. இரண்டாவது நாளான சூரிய பொங்கல் சூரிய பகவானை வழிபடுவதற்கான தினமாகும். மூன்றாவது தினமான மாட்டுப் பொங்கல் மாடுகளை வழிபடுவதற்கான தினமாகும். இந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு அடர்த்தியான வண்ணம் பூசி அதன் கழுத்தை சுற்றி மாலையிடப்படும். கடவுளுக்கு படைத்த பின் அந்த பொங்கல் கால்நடை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உண்ணுவதற்கு வழங்கப்படும். போகி பண்டிகை. போகி பண்டிகை என்பது பழையன கழித்தல் என்பதாக அடையாளம் கொண்டு வேளாண்மையை மேற்கொண்டவர்களால் கொண்டாடப்படும் விழாவாகும். போகி பண்டிகை என்பது மார்கழி மாதத்தின் இறுதி தினமாகும். பழையன கழிந்து புதியன புகும் நாளாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழைய பொருட்களை இந்த நாளில் எரித்து விடுகிறோம். ஒரு பண்டிகையாக கொண்டாட்டமாக இதை செய்கிறோம். மார்கழி கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாளில் பழையன கழித்து புதியன புகுத்தல் என்பது வழக்கம். ஆயர்கள் இந்திர விழாவை முடித்து சூரிய வழிபாட்டை தொடர்ந்தனர். அக்காலத்தில் போகி என்று சில கிராமங்களில் ஒப்பாரி வைக்கும் பழக்கமும் இருந்தது. அப்பொழுது அழுவது எதனால் என்பதை ஆராய்ந்த வரலாற்று அறிஞர்கள் அந்நாளை புத்தர் இறந்த தினமென்று கண்டறிந்துள்ளனர். தைப்பொங்கல். பொங்கல் என்பது தென்னிந்திய மக்களின் பழமை வாய்ந்த தமிழர்களின் பண்டிகை. தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். தமிழர் திருநாளாக தமிழர்களாலும் தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி தெரிவிக்க கொண்டாடும் விழாவாகும். பொங்கல் தினத்தன்று நெற்கதிர்களை அறுப்பதற்கு முன்பு கடவுளுக்கு விசேஷ பூஜை நடத்தப்படும். தங்களின் ஏற்கலப்பை மற்றும் நெல்லறுக்கும் அரிவாள்கள் சந்தன குப்பி ஆகியவற்றை வைத்து சூரியனையும் பூமியையும் விவசாயிகள் வணங்கிடுவார்கள். கடவுள் முன் வணங்கப்பட்ட கருவிகளை கொண்டுதான் நெற்கதிர்களை அறுவடை செய்வார்கள். மாட்டுப் பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த தினம் மாட்டுப் பொங்கல். இந்த நாளில் வயலை உழவும் வண்டி இழுக்கவும் பால் தயிர் நெய் கொடுக்கவும் காரணமாக இருக்கும் எருதுகளையும் பசுக்களையும் கன்றுகளையும் குளங்களில் குளிப்பாட்டி குங்குமம் சந்தனம் மலர் மாலைகளால் அலங்கரித்து குடிக்க பச்சரிசி கஞ்சி கொடுப்பர். உழவனுக்கு துணையாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளே மாட்டுப் பொங்கலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழா பட்டி பொங்கல் என்றும் அழைக்கப்படும். இந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு அடர்த்தியான வண்ணம் பூசி அதன் கழுத்தை சுற்றி மாலையிடப்படும். கடவுளுக்கு படைத்த பின்பு அந்த பொங்கல் கால்நடை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உண்ணுவதற்கும் வழங்கப்படும். காணும் பொங்கல். காணும் பொங்கலை கன்னி பொங்கல் என்றும் அழைப்பர். உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என்பன அடங்கும். பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதும் உண்டு. குறிப்பாக ஜல்லிக்கட்டு, பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறல் என்று வீர சாகச போட்டிகளிலிருந்து சகலமும் இடம்பெறும். இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும். பொங்கல் பானை வைக்கும் போது அதில் புது மஞ்சள் கொத்தினை கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் 5 கையில் கொடுத்து ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் முகத்திலும் பூசிக்கொள்வார்கள். இவ்வாறு 4 தினங்கள் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. முதல் நாளான போகி பொங்கல் குடும்பத்திற்கானது. இரண்டாம் நாளான சூரிய பொங்கல் சூரிய பகவானை வழிபடுவதற்கான தினம். மூன்றாம் நாளான மாட்டுப் பொங்கல் மாடுகளை வழிபடுவதற்கான தினம். 4ஆம் நாளான காணும் பொங்கல் அன்று வெளியிடங்களுக்கும் உறவினர் இல்லங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் நம் முன்னோர்கள். பொங்கல் வரலாறு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.